இந்த சாரி உனக்கு ஞாபகம் இருக்கா பேபி? இதை நான் எப்ப காட்டணும்னு சொல்லிட்டு ஞாபகம் இருக்கு சங்கீதா. நிறைய பேர் சைடுல ரோஸ் வைப்பாங்க, தெரியுமா தெரியாதா? தேவையானி மாதிரி பெரிய நாம போட துளசி சொல்லமா? துளசி என்னம்மா நாம போட்டு வைக்க போறியா? 3 ரோஜா பூ ஒரே டைம்ல பூத்திருக்கு. சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். செமையா இருக்குல்ல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா புரட்டாசி 3வது சனிக்கிழமை. எப்பயுமே 3வது சனிக்கிழமை நாங்க தலையில் போடுவோம். இன்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு புரட்டாசி 3வது சனிக்கிழமை நம்ம எப்படிலாம் சாமி கும்பிடுறோம் சொல்லிட்டு பாக்கலாம். என்னென்னலாம் செய்வோம்னா பாத்தீங்கன்னா வடை, அப்பளம், பாயசம், சாம்பார் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா செய்வோம். முக்கியமா இந்த சனிக்கிழமை என்ன ஸ்பெஷல்னா நாங்க தலையில் போடுவோம். பச்சரிசி வந்து பாத்தீங்கன்னா பொங்கி அதுல வந்து பாத்தீங்கன்னா தயிர் வச்சு படைப்பாங்க. சோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா என்னமா காத்துமா பாக்குறாரு. என்னமா அரிசி? என்னமா பச்சரிசி. சோ வந்து பாத்தீங்கன்னா பொங்கல் வைக்க போறோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல பொங்கல் வைக்கணும். ஆனா அந்த 3வது சனிக்கிழமை நாமம் போடுவாங்க. அத பத்தி எல்லாம் எதுவுமே சொல்லவே இல்ல. சாமி கும்பிடும் போதுதான் பண்ணுவாங்க. சமைக்கிற தானே நடக்குது. சரி சரி. நாங்களாம் வந்து அதான் அந்த சொம்புலாம் வச்சுட்டு அரிசி எல்லாம் வாங்கிட்டு வரும். ஃபர்ஸ்ட் சனிக்கிழமை வீடு வீடா போய் அரிசி வாங்கிட்டு வருவீங்களா? ஆமா, எங்க பாட்டி ஊர்ல இங்கெல்லாம் இந்த மாதிரி யாரும் பண்றது இல்லன்னு நினைக்கிறேன். ராமம் போட்டு சொம்புல ராமம் போட்டு துளசி மாலை கட்டி அதெல்லாம் எடுத்துட்டு போய் வருவோம். இப்ப அதனால எதுவும் இல்ல. நம்ம வீட்டுல இருக்கிற அரிசியை எடுத்து அழகா வந்து பொங்கல் வச்சு கொண்டுதான். இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா சாம்பார், சாதம், வடை, அப்பளம், பாயசம் அது மாதிரி வச்சு படைப்பேன். ஒரு சில பேர் எப்படி படைப்பாங்கன்னா புளி சாதம், லெமன் சாதம் சொல்லிட்டு வெரைட்டி ரைஸ் செஞ்சு சாமி கும்பிடுவாங்க. அது அவங்கவுங்க வழக்கம் எப்படி இருக்கோ அதை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. நம்ம வந்து எப்படி பண்றோமோ அதே மாதிரி தான் பண்ணுவோம். ஓகே. என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஜஷிதாக்கு பசி எடுத்துக்கிச்சான். உவா வேணுமா? கேட்டியா இல்லையா? பசி எடுத்துக்கிச்சு. உவா வேணும். கிழங்கு வேக வைக்கிற கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு. இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா சாப்பாடு. சரி, டிஃபன் எதுவும் செய்வேன் விரதம் இருக்கலாம்னு சொல்லிட்டு சும்மா ஸ்நாக்ஸ் கிழங்கு வச்சு கொடுக்கலான்னு கிழங்கு வச்சிருக்கேன். இந்த சைடு ஒரு பக்கம் உலை போட்டேன் சாப்பாடுல. குக்கர்ல தோரம்பருப்பு போட போறேன். இதெல்லாம் பொங்கல் போட போறேன். நான் காய்கறி வெட்டி தரேன். கடை முடிச்சிடறோம். ஓகே ஓகே. பேபி வந்து பாத்தீங்கன்னா காய்கறி வெட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. வெட்டுறது 2 வெங்காயம் வேற ஏறி உட்கார்ந்து சொல்லி கேப்பேன். இல்ல கேக்கல. வெங்காயம், தக்காளி. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சாம்பார் வைக்க காய்கறி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வாங்கிட்டு வந்தது இப்பதான். அப்படியே வாங்கிட்டு மாங்காய், முருங்காய் எல்லாம் போட்டு சாம்பார் கட் பண்ணி கொடுத்துறேன். வேலையை முடிச்சிருவோம். இங்க பாருங்க பிஸியா வந்து பாத்தீங்கன்னா 4 அடுப்புமே வந்து எரிஞ்சிட்டு இருக்கு. இது வந்து சாதம். இங்க வந்து பாயசம் மிக்ஸுக்கு தண்ணி கொதிக்க வச்சிருக்கேன். இது வந்து பாத்தீங்கன்னா பொங்கல். இங்க துவரம் பருப்பு, உருளைக்கிழங்கு போட்டிருக்கேன். சோ பிஸியா இருக்கு எல்லா அடுப்பும். நான் ஃப்ரீயா இருக்கிறேன் பேபி. நீ ஃப்ரீயா? அப்படியே வெட்டிக்கிறியா? நீ வெட்டினாதான் சாம்பார் நல்லா இருக்கும். வெட்டு. அது மட்டும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், சாம்பார்னா என்னையே வைக்க சொல்றாரு. ஏன்னா சங்கீதாக்கு சாம்பார் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு என்னையே வை அப்படின்னு சொல்றாரு. நீங்க பாருங்க பாயசத்துக்கு தண்ணி கொதிக்க வச்சிருக்கேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆச்சி மிக்ஸ் அப்படியே வந்து கொட்டிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இதை கொட்டிட்டு அப்படியே கலந்து விட வேண்டியதான். பால் ஊத்தி வந்து பாத்தீங்கன்னா செய்யலாம். நான் வந்து பாத்தீங்கன்னா பால் சேர்க்கவே மாட்டேன் எப்பயுமே. பால் சேர்க்காம அப்படியே தண்ணியிலே அப்படியே வேக வச்சிருவோம் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா வெந்ததுன்னா பாயசம் ரெடி. அவ்வளவுதான். சர்க்கரை எதுவுமே போட தேவையில்ல. இதுல இங்க பாருங்க முந்திரி, திராட்சை, ஏலக்காய் எல்லாமே இதுல போட்டாங்க. ஜஸ்ட் அப்படியே மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தா சிம்பிள் பாயசம். அதனாலதான் என்னோட வேலை சீக்கிரமா முடியுது பேபி. பாயசம் மிக்ஸ் உனக்கு வாங்கி தரது தப்பா போச்சு. பாயசம் வேலை பண்ணிட்டு செஞ்சு அது வந்து வீணாகிறத விட இதுக்கு திட்டமா இருக்கும். ஒரு பாயசம் மிக்ஸ் செஞ்சா கரெக்டா இருக்கும். சாமி படைச்சிட்டு அழகா வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட்டுலாம். எந்த பொருளையும் செஞ்சு வீணாக கூடாது சாப்பாடை பொறுத்த அளவுக்கு. அதனால கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சிருது. ஃபைனலா என்ன பண்ணணும், இங்க உளுந்து ஊற வச்சிருக்கேன். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், உளுந்து ஊற வச்சிருக்கேன். ஸோ அழகா வந்து பாத்தீங்கன்னா உளுந்து வடைக்கு வந்து மாவு அரைச்சிட்டோன்னா வடை அப்பளம் மட்டும்தான் பேபி. அவ்வளவுதான், ரெடி பண்ணிடலாம் சீக்கிரமா. பொரியல் பொரியலா சமையல் வேலை இங்க பாருங்க கடகடன்னு முடிஞ்சிருச்சு. இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா சாம்பார் கொதிச்சுட்டே இருக்கா. பாயசம் ரெடி பண்ணிட்டேன், பொங்கல் ரெடி பண்ணிட்டேன், சாப்பாடுமே வடிச்சேன். பொரியல் உருளைக்கிழங்கு வறுவல் வந்து பாத்தீங்கன்னா பண்றேன். இங்க வந்து மிக்சியில கொஞ்சோண்டு உளுந்து ஊற வச்சு மிக்சியில நல்லா அரைச்சி உப்பு போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுல வந்து பாத்தீங்கன்னா வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, கொஞ்சமா அரிசி மாவு அது சேர்த்து அப்படியே மிக்ஸ் பண்ணி போட்டோம்னா வடை ரெடி. வடையும் இப்போ வந்து அப்பளம் ரெண்டும் போச்சுன்னா நம்ம வந்து சாமி படைக்கலாம். அதுக்கு முன்னாடி முக்கியமான வேலை ஒண்ணு பாக்கணும். என்ன வேலை? நீயும் ஜெஷிதான் குளிச்சிட்டு வரணும். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னும் நான் குளிக்க போறேன். நானும் ஜெஷிதாவும். ஆமா, அதுக்குள்ள நான் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிரேன். ஓகே, போயிட்டு வாங்க.
ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. அவ்வளவுதான். கடைசியா ஃபைனலா வடை ஓடிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். வடை நிப்பாட்டினா அவ்வளவுதான். ஒரு செட் எடுத்துட்டேங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா அப்பளம் செஞ்சாச்சு, வடையும் சுட்டாச்சு. பேபி வந்து பாத்தீங்கன்னா குளிச்சிட்டு வந்துட்டாங்க. ஜெஷிதாவும் குளிச்சிட்டாரு. ஆமா, இப்ப எல்லாருக்கும் ஒரு ராமத்தை போட்டுட்டு அழகா வந்து மத்தியில துளசி இருக்குது, போய் துளசி பறிச்சணும். பெருமாள் சாமி இருக்குல்ல, அது மட்டும் துளசி கட்டி மாலை போடணும். துளசி மாலை ரெடி பண்ணுமா? சரி. நம்ம வீட்டுல சுத்தியுமே துளசி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய இங்கேயும் பறிச்சுக்கலாம். நம்ம மொட்டை மாடியில் அழகா வச்சிருக்கோம்ல, அதை போய் பறிச்சுட்டு வந்துடலாம். அதுல நிறைய பூ பூத்து பக்கத்துல நிறைய செடி வளர்ந்து கிடக்கு. அது பறிச்சுட்டு வந்து கட்டிடலாம். பறிச்சுட்டு வந்து அழகா கட்டி வைக்கலாம். ஓகே ஓகே. என்னம்மா நாம போட்டு வைக்க போறியா? எவ்வளவு அழகா சொல்றாரு. நான் பெரிய நாம போட. பெரிய நாமத்துக்கு ரெண்டு சைடும் வரல. ஓகே வர்றேன். இது என்னமா அவன் தலைமுடி சரியில்லைம்மா. அதுக்கே முடி நிறைய முன்னாடி இருக்கும். நான் 2 சிண்டு போட்டிருக்கேன். ஓகே. அதான் சின்னதா அழகா போடு. பெருசா வேணுமா? பெருசா தாண்டி உன் நெத்திக்கு அழகா போட சொல்ற அப்பாவை. அப்படியே அந்த யூ அப்படியே வலிச்சு விட்டு 2த்தையும் ஜாயின் பண்ணு. காட்டுப்பா. ஜஷிதாக்கு வந்து பாத்தீங்கன்னா ராமம் போட்டாலே அழகா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே ஒரு குட்டி கிருஷ்ணன் நம்ம வீட்டுக்கு வந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மாறிடுவாரு. தொடக்கூடாதா? அவ ஆட்ட மாட்டா, நீ அழகா வச்சுடு. பெருசா போடணுமா ஜெஷிதாக்கு? வெள்ளை கூட தானே ஈக்குவலா இருக்கும். அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல, பெருசாவும் இருக்கலாம். சரிப்பா சரி. ஜஷிதா வந்து பாத்தீங்கன்னா அழகா ராமம் போட்டாரு. ராமம் போட்டு சைக்கிள் ஓட்ட ஆரம்பிச்சிட்டாரு ஃப்ரெண்ட்ஸ். சைக்கிள் ஓட்டி நிற்கிறாரு. துளசி பறிக்கிறதுக்கு வரோம் மேல. துளசி பறிக்கிறதுக்கா? ஆமா ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளவு அழகா நாமம் போட்டுன்னு வராரு பாருங்க ஜெஷி. நானும் தான் போடுறேன். இருந்தாலும் ஜெஷிதாக்கு தான் அழகா இருக்கு. கியூட் கேர்ள். வெண்டைக்காய் பறிச்சு சாப்பிடலாம். இது ஃபுல்லா துளசி தான். அப்படியா? இது என்ன பெருசா இருக்கு. துளசி வந்துருச்சு. இது குழந்தை இல்ல, அதனால நல்ல பெருசா இருக்கு பாருங்க. எல்லாமே துளசி இருந்தது. இது ஃபுல்லா பரவிடுச்சு. விதை விழுந்து எங்க பார்த்தாலும் துளசி செடியாவே வளர்ந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடு ஃபுல்லாவே. எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாமா? அதுல போடவா? ஆமா அதுல போடு. என்ன துளசி சொல்லுமா? துளசி சொல்லமா? துளசி துளசி. பூவெல்லாம் கட் பண்ணிட்டேன். அழகா இலையை மட்டும் கட் பண்ணிக்கலாம். வந்துச்சு போல ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா துளசி கட் பண்ணிட்டு கீழே போறா. ரோஸ் ஒரு 3 ரோஸ் நல்லா இருக்குது. அழகா அடிக்கடி ரோஸ் பூத்துக்கிட்டே இருக்குது. இன்னைக்கு பறிச்சுட்டு போனா சாமி வைக்கலாம். நம்மளும் கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம். வீட்டுல சாமி பறிச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம். சரி. ரோஸ் என்ன இப்படி பூத்துருக்குப்பா ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க 3 ரோஜா பூ ஒரே டைம்ல பூத்துருக்கு. சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். செமையா இருக்குல்ல? ஆமா ரோஜா பூ. இலையோட பாரு. நல்லா சூப்பரா பூத்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க ரோஸ் நல்லா கொத்தா பூத்துருக்குல்ல. 3 பூ ஒரே டைம்ல பூத்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கை நிறைய பூ இருக்க மாதிரி இருக்கு இந்த 3 பூவே. ஆமா நல்ல பெரிய ரோஸ். ரோஸ் வச்சு ரெஜிஸ்டர் தலையில வச்சு விடு. அவ்வளவுதான். இன்னும் ஒரே ஒரு முக்கு இருக்கு. அது நாளைக்கு பூக்கும். நாளைக்கு பூக்கும் இல்ல, இது இன்னும் பூக்க லேட் ஆகும். இது பூத்துச்சுன்னா பாரு இங்க ஒரு முக்கு இருக்கு பாரு. வருது அடிக்கடி வந்துகிட்டே தான் இருக்கு. ஆமா மொக்கு மட்டும் வந்துட்டே தான் இருக்கும் சங்கீதா. சரி வா போலாம். என்னம்மா பண்றது சீதா? ஓரேலியா என்ன ஓ நீ காந்தர படம் பார்த்ததே ஊன்னு சத்தம் போட்டுன்னு இருக்க. பூவே துளசி துளசி வந்து பார்த்தோன்னா மாலை கட்டிட்டு இருக்க. மாலை கட்டிக்கலாம் ஒரு போட்டோக்கு தான். மாலை கட்டிட்டு அப்புறம் துளசி தீர்த்தம் நம்ம தண்ணி வளரும்ல அதுக்கு துளசி வந்து பார்த்தோன்னா கடை மாலை கட்டு. மாலை கட்டிட்டு மாலை கட்டிட்டு சாமி கும்பிடலாம். குட் மணி. பெருமாளுக்கு துளசி மாலை போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். இன்னைக்கு வந்து சனிக்கிழமை ஸ்பெஷலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாதம் தான்.
வெள்ளை சாதம் வந்து பாத்தீங்கன்னா கிண்டி அதுல வந்து தயிர் ஊற்றுவாங்க. இதான் தயிர் போடுறது சொல்லுவாங்க. மற்ற 2 இலையிலையும் வந்து பாத்தீங்கன்னா வடை பாயசம் அப்பளத்தோட சாதம் சாம்பார் பொரியல் எல்லாமே வச்சுட்டு இதுல மட்டும் வந்து பாத்தீங்கன்னா தயிர் ஊற்றணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சாமி ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் வந்து பெருமாள் பாடலாம் ஓடிக்கிட்டு இருக்கு. சாமி படைக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அழகாக ரெடி பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரோஸ் பற்றியா நான் ஒன்று வச்சிருக்கேன், ஜஸ்விதா ஒன்று வச்சிருக்காரு. சாமிக்கு ஒன்று வச்சாச்சு. நீ ஸ்பெஷல் பெருமாள் இல்லையா அவருக்கு வச்சாச்சு. சரி சாமி கும்பிடலாமாம்மா? சாமி கும்பிடலாம். எவ்வளோ அழகாக சாமி கும்பிட்டு வந்திருக்காரு ஜஸ்விதா. பேக் மாட்டேன்னு சாமி கும்பிட்றாரு. ஃப்ரெண்ட்ஸ் பேபி பாருங்க, அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அழகா ராவம் போட்டாச்சு. பேக் மாட்டிட்டே சாமி கும்பிடுறாரு ஃப்ரெண்ட்ஸ் ஜஸ்விதா. அவர் அந்த பேக் என்னோட ஸ்லிம் பேக் அது தெரியுமா, நான் டி நகர்ல வாங்கினது, அது கல்யாணத்துக்கு முன்னாடி வாங்கினது ஃப்ரெண்ட்ஸ். அது இவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த பேக் எப்ப பார்த்தாலும் எடுத்து கண்டக்டர் மாதிரி சைட்ல மாட்டிட்டு சைக்கிள் மேல ஏறி உட்காந்துக்குவாரு அவரு, குட்டி கண்டக்டர். சரி சாப்பிடலாம். சாப்பிட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம். கோயிலுக்கு போறோமா? ஆமா சரி ஓகே. லாஸ்ட் 2 சனிக்கிழமையும் போவே இல்லை, இன்னைக்கு கண்டிப்பா போய் ஆகணும். போயிட்டு வரலாம். சாமி பாட்டை போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு ஃப்ரெண்ட்ஸ் ஜஸ்விதா. பரவசமா இருக்காரு. நல்லா இருக்காரு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். சாமி படிச்சு எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அம்மா ஊட்டி விட்ட தயிர் வேணுமாமா? சாப்பிடு தயிர். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். சாமி படைச்சிட்டு நம்ம வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட எடுத்தாச்சு. ஆளுக்கு ஒரு இலை. எனக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா நடு இலை தயிர் சாதம். சரிதான், ஆளுக்கு ஒரு ரூபா வாங்கிக்கணும். ஓகே ஓகே. ஜஸ்டாக்கு பசஞ்சு வச்சுட்டேன், நீயும் சாப்பிடணும். சரி அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். நாங்க வந்து பாத்தீங்கன்னா புரட்டாசி 3 சனிக்கிழமை வந்து விரதம் இருப்போம். 3ஆவது சனிக்கிழமை இது மாதிரி தழுவி போட்டு சாமி படைச்சிடுவோம். புரட்டாசி விரதம் ஓவர். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். நைஸ் ஃப்ரெண்ட்ஸ். கோவிலுக்கு போலான்னு சொல்லிட்டு ரெடி ஆகியிருக்கேன். நான் வந்து பாத்தீங்கன்னா சாரி எல்லாம் கட்டி ரெடி ஆகியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சாரி உனக்கு ஞாபகம் இருக்கா பேபி? இதை நான் எப்ப கட்டணும்னு சொல்லிட்டு ஞாபகம் இருக்கு சங்கீதா. சொல்லு ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் பொண்ணு பாக்குறப்ப எங்களுக்கு வந்து போட்டோ கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த சாரியில தான் சங்கீதா எனக்கு போட்டோ அனுப்பியிருந்தாரு. இந்த சாரி கட்டி தான் ஸ்டுடியோ போய் அப்ப போட்டோ எடுத்திருந்தேன். ஓஹோ, கல்யாணத்துக்கு முன்னாடியே எடுத்த சாரி. ஆமா, இது வந்து நான் காலேஜ் படிக்கும் போது காலேஜ் ஃபைனல் இயர்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபேர்வெல் டே நடக்கும்ல, அப்ப எல்லாரும் சாரி கட்டணும் சொல்லியிருந்தாங்க. அப்ப வந்து எங்க அம்மா எடுத்து கொடுத்த சாரி சூப்பரா இருக்கு. ரொம்ப பிடிக்கும் இந்த சாரி. இதோட பிளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா அப்ப ரொம்ப சின்னதா தச்சிருந்தேன். அப்ப ரொம்ப ஒல்லியா இருக்கும்ல. சோ இப்ப அது பத்தவே இல்ல, பிரிச்சு விட்டாலுமே வந்து பாத்தீங்கன்னா பத்தல சார். அதனால வந்து பாத்தீங்கன்னா வேற பிளவுஸ் போட்டிருக்கேன். பிங்க் கலர் நல்லா இருக்கா? இது மேட்ச் ஆகுது. மேட்ச் கான்ட்ராஸ்டா இருக்குன்னு சொல்லிட்டு இது எடுத்து போட்டிருக்கேன். ஆனா இந்த சாரிக்கு என்ன பிளவுஸ் போட்டா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ரெடிமேட் பிளவுஸ் எல்லாம் விக்குது பேபி, போத்தீஸ்ல கலர் கலரா இருக்கு. சோ இந்த சாரிக்கு மேட்சா எடுத்துட்டு போகணும். சாரி எல்லாம் எடுத்துட்டு போனா அழகா ரெடிமேட் பிளவுஸ் கூட வாங்கி நம்ம ஸ்டிச் பண்ணி போட்டுக்கலாம். லைட்டா ஆல்டர் பண்ணி அழகா போட்டுக்கலாம். ஓகே. சோ இதே சும்மா தச்சேன் ஃப்ரெண்ட்ஸ், பிளைனா. இதுவுமே வந்து சரி போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு போட்டேன். கொஞ்சம் மேட்சா தான் ஆகுது. பரவாயில்ல. எங்க அம்மா பத்தியா அப்படியே ஸ்டோன் வச்ச சாரி எல்லாம் எடுத்து கொடுத்தாங்க. நீ எங்கேயாவது இந்த மாதிரி பட்டு சாரி எடுத்து கொடுத்துருக்கியா சொல்லு. நான் எவ்வளவு எடுத்து கொடுத்தாலும் நீ உங்க அம்மா கிட்ட எடுத்து கொடுத்ததுதான் நல்லா இருக்குதுன்னு சொல்லுவேன். இங்க பாரு பேபி, ஸ்டோன்லாம் வச்சிருக்கு. சரி போதும், அலப்பற தாங்கல. கோயிலுக்கு கிளம்பு. ஒருத்தர் பாரு தயிர் சாப்பிட்டு நல்லா மட்டையிட்டு கிடக்குறாரு. கோயிலுக்கு கிளம்புறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்விதா வந்து நல்லா தூங்கிட்டு இருக்கிறாரு. அவளை தூக்கிட்டு போலாங்க. கிட்ட போனா ஏன்சிக்குவா. சரி போலாமா ஃப்ரெண்ட்ஸ்? ஜஸ்விதாவுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணியாச்சு. சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா ட்ரெஸ் மாத்தியாச்சு. அங்க போன பிறகு வந்து பாத்தீங்கன்னா முடிச்சுக்குவா. அவங்க போய் எழுப்பி விட்டுலாம். கிட்ட போய் கோயிலுக்கு போலாமா? போலாம் வா. சரி, இது என்ன ரேடியோ செட் மாதிரியா? சைடு ரோஸா? ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்ல பூத்த ரோஸ் வந்து எப்படி வச்சிருக்காரு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். காது பக்கத்துல நிறைய பேர் சைடுல ரோஸ் வைப்பாங்க, தெரியுமா தெரியாதா? தேவையான மாதிரி சைடு ரோஸ். பழைய ட்ரெஸ் போட்டுனா சரி, பழையமையா அத ஞாபகப்படுத்திக்கலாம் சொல்லிட்டு நான் 90s ஞாபகமா. போலாம். கோயிலுக்கு வந்த உடனே முடிச்சிட்டாரு. வண்டியில வந்த உடனே வந்து பாத்தீங்கன்னா முடிச்சு போய் சொன்னல. நம்ம வந்து பாத்தீங்கன்னா இங்க பஞ்சவாடி ஆஞ்சநேயர் கோயிலுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கோம். இங்கே பெருமாளுமே வந்து பாத்தீங்கன்னா உள்ள இருக்காங்க. அதனால துளசி எல்லாம் வாங்கிட்டு இங்க வந்து வந்தாச்சு. நாங்க எந்த ஒரு செலிப்ரேஷன் இருந்தாலும் ஃபங்க்ஷன் இருந்தாலும் எதா இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு தான் வருவோமே. நாங்க இன்னைக்கு வந்து சனிக்கிழமைல ஸ்பெஷல் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்திருக்கோம் ஆஞ்சநேயர்.
ஃப்ரெண்ட்ஸ் நட திறந்துருக்குது. இன்னைக்கு சனி ஞாயிறு இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அதனால வந்து சாமி ஃபுல் டே திறந்துருக்குன்னு நினைக்கிறேன். வா ஜெஷிதா வா. என்னப்பா தூக்கணுமாம்மா? ஜெஷிதா ட்ரெஸ் சூப்பரா இருக்குதுமா. தூக்கணும்ப்பா. ஜெஷிதா ட்ரெஸ் பாத்தியா? இங்க பாரு, இந்த காலில் ட்ரெஸ் பாரு, அழகா இருக்கு. பாத்தியா பொம்மை? ஜெஷிதா அவுட்ஃபிட் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். சிரிச்சிங்கன்னே வர்றாரு ஃப்ரெண்ட்ஸ். ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வந்தாச்சு. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பஞ்சமுக ஆஞ்சநேயர். ஆமா லஞ்ச் மதியம் போட்டிருப்பாங்க சிங்கா. எப்பயுமே செம கூட்டம் இருக்கும் சனிக்கிழமை. சனிக்கிழமை புரட்டாசி மாசம் எல்லா சனிக்கிழமை வந்து பாத்தீங்கன்னா அன்னதானம் பண்ணுவாங்க. நம்ம போன வருஷம் வந்து சாப்பிட்ட ஞாபகம் இருக்கா? ஆமா புரட்டாசி மாசம் தான் சாப்பிட்டோம். புரட்டாசி மாசம் தான் சனிக்கிழமை. சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஈவினிங் டைம்ல வந்திருக்கோம். 3 மணி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆமா எப்பயுமே வேணா வந்தனா அங்க போனா பிரசாதம் கொடுப்பாங்க. இப்பயுமே பிரசாதம் கொடுப்பாங்களே. அன்னதானத்துக்கு இது உள்ள போகணும்னு நினைக்கிறேன். ஆமா அவ்வளவுதான். சரிதா, இங்க பாக்கலாமே சாமி. 5 முகத்துல இங்க 2 முகம் தெரியும் சாமி, அது தெரியுது. சரி போலாமா? சங்கீதா மூஞ்சி பூரா வெள்ளையாகுது ஃப்ரெண்ட்ஸ். சாமியை பார்த்துட்டு பிரசாதம் வாங்கிட்டு வந்தாச்சு. பிரசாதம் சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு கிளம்பலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க ஸ்வீட் அவுல். நம்ம அன்னதானத்துக்கு நன்கொடை காசு கொடுத்தோமா, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவுல் கொடுத்தாங்க. இந்த அவுல் தான் இன்னைக்கு கிடைக்கணும்னு நான் நினச்சிட்டே இருந்தேன். கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா பிரசாதமாக கொடுத்துட்டாங்க. நைஸ். நம்ம எதிர்பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா நடந்துருக்கு. கோயிலுக்கு வந்தோடனே அவுல் சாப்பிடணும்னு ஆசையாக இருந்தது. ஸ்வீட் அவுல் இல்லை, இங்கே பிரசாதம் தருவாங்க. இது நல்லா இருக்கும். அவ்வளோதான். சாமி பார்த்தாச்சு. வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கோம். ஸோ அவ்வளோதான். புரட்டாசி மாதம் சனிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா விரதம்லாம் சூப்பராக பண்ணியாச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புரட்டாசி 3ஆவது சனிக்கிழமை தள்ளில் போட்டிக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான்.